எஸ்ரா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் அருளிய மோசையின் ஞாபகத்திலே தேறின வேத பாலனாக இருந்தான். அவனுடைய தேவனை கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, எஸ்ரா வந்து என்ன, இஸ்ரவேல் கர்த்தருடைய மோசையின் ஞாபகப்பிரமாணம் தேறின வேத பாலகன். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே தேரணும். இப்போ பிறந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, உடம்பு தேர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கள்ல, பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உடம்பு தேர்றதுக்கு என்னென்னமோ உடம்பு தேரணும், என்ன தேராமல் கேட்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்குள்ளே தேரணும். முன்னாடி ஏசப்பாவை தெரியாத டைம்லலாம் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏசப்பாவை தேடுவோம், தச்சுக்கணும், சரிங்களா? ஆனால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 6 நாளும் நம்ம ஏசப்பாவை தேடணும். அதான் தேடுறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜெப நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், அதான் தேரணும். அப்படி தேறுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவனுடைய தேவனாகி கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் காத்திருந்தா கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது. இவர் என்ன பாருங்க, அவனுடைய தேவனாய் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த ராஜா என்பவர் வந்து புறஜாதியான ராஜா. இப்போ நீங்கள் எவ்வளோ ஆண்டு நம்ம எவ்வளோ விஷயத்தை கேட்போம், எவ்வளோ விஷயத்தை நம்ம கேட்போம்ல, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும், ஆனால் கிடைக்காம தவிக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் அந்த எஸ்ரா மேலே இருந்ததுனால ராஜா அவர் என்னெல்லாம் கேட்டால் அதெல்லாம் கொடுத்தாராம். அது நம்மளும் ஆண்டுடைய கரம் நம்ம மேலே இருக்கணும்னு என்ன தெரியுமா, வாரத்தில் உபவாசம் போடணும், ஜெபம் பண்ணணும், வீட்டில் பைபிள் வாசிக்கணும், வீட்டில் ஆண்டு பிரியமாக செய்யணும், வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராய்ச்சிக்கிட்டே வீட்டிலலாம் தேவனுக்கு பிரியமாக தான் செய்யணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தேவ கரம் இருக்கும். அந்த கரம் நம்ம மேலே இருக்கனால நம்மளை எந்த இது சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். வசனம் இப்படி சொல்லுது, எஸ்ரா என்ன பண்ணா, மோசே நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாக இருந்தான். இப்போ இந்த பைபிள் நான் இப்போ 26 தடவை படிச்சிட்டேன். பைபிளை இது படித்து 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 திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த தேர்றது. அப்போ படிச்சுக்கிட்டே இருக்க எனக்கே தெரியாமல் என் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். விசுவாச மக்களே, நீங்களும் அப்படி தான் பைபிளை விடாமல் வாசிங்க, தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக உட்காந்துருங்க, உங்களுக்குன்னு வீட்டில் உள்ள வேலைகள் கரெக்டாக செய்யுங்க, செஞ்சுட்டு மற்ற நேரம்லாம் தேவ சமூகம் செலவு பண்ணுங்கள். அப்படி செலவு பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கர்த்தருடைய கரம் இருக்குது. பெருக்மென்ஸ் பாட்டு போடுறாரு, பெருக்மென்ஸு, கர்த்தர் கரம் ஏ மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க, கர்த்தர் கரம் ஏ மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. பார்த்தீங்களா, பாடலாம். அதுவும் ஓகே. அப்போ ஏன் இதை சொல்கிறவங்களுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஏசப்பா கரம் உங்கள் மேலே, என் மேலே, உங்கள் மேலே உங்கள் வைக்க பண்ணணும். என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்புறம் அவருக்கு பிரியமான செய்யணும். அவருக்கு பிடிச்ச நான் பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, இல்லை அந்த இந்த பிரசங்கம் எனக்கும் சேர்த்து தான். என்ன கேளுங்க உங்கம்மா, என்ன கேளுங்க, எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான செய்யணும். நீங்கள் பிரியமான செய்கிறீங்க, என்னன்னு சொல்ல, இன்னும் பிரியமான செய்யணும். இன்னும் அது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் பிரியமாக தான் நம்ம செய்யணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஏசவா கிட்ட உட்காரணும். இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தேவ கரம் வைக்கப்படும். கடுகு சைஸுக்குள்ளே பயன் நமக்கு வராது. அந்த கரம் வைக்கப்படாமல் தான் சோர்ந்து வீணாக போயிடும். அதனால்
நீங்கள் சபைக்கு சர்ச்சுக்கு வந்தால் தான் பைபிளை போதிக்கிற டீச்சர் நான் என்ன பண்ண உங்களுக்கு போதிப்பேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓ, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் என் மேலே கரம் வைக்கப்படுது. ஓ, ஏசப்பாக்கு பிரியமாக வாழ்ந்தால் என் மேலே கரம் வைக்கப்படுது. ஓகே. ஓ, ஆண்டவரை ஆராதிச்சா ஓ என் மேலே அவர் கரம் வைக்கப்படும் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். அப்போ நம்ம தெரியும் பொழுது நம்மள ஆண்ட ஆசை. அப்போ நம்ம இருதயம் பக்குவப்படணும், தேரணும். ஆண்டவர்கள் நான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ள இப்போ இங்கே 15 வருஷம் ஆச்சு. வீட்டில் ஒரு 6 வருஷம் சர்ச்சுங்க, அந்த 15 வருஷம் ஆச்சு. அதுக்கு இன்னும் 5 வருஷம், இப்போ 22 வருஷம். ஆண்டுக்குள்ள 22 வயசு எனக்கு. ஆண்டுக்குள்ள 22 வயசு ஆச்சு எனக்கு. 22 வயசு. 22 வயசில் ஃபஸ்ட்டு 6 வருஷம் சர்ச்சுக்கு போகும்போது ரட்சிக்க பண்ணும்போது விசுவாசியாக இருந்தேன். தேறி உடல் ஊழியராக மாறினேன். தேறி நீங்கள் ஊழியராக மாட்டேன். இந்த மாதிரி தேறி வர வேண்டும். அப்போ நான் அநேகரை ஏசப்பால் கொண்டு வந்தேன், அநேக விசுவாசிகளை உருவாக்கினேன், இந்த எழுத்துள்ள அநேகரை உருவாக்கி இருக்கிறேன். இது தேறி நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அநேகரை உருவாக்கி கொண்டு வரணும். அதான் ஒரு பிரியம். வரமாட்டேன்னு சொல்லுவான் அவன். நான் சர்ச்சுக்கெலாம் வரமாட்டேன், கேட்க மாட்டேறான். அந்த ஆவியை நீங்கள் ஜெபம் பண்ணி வரட்டு கொண்டு வரணும். கேட்க மாட்டேன் தானே, இப்போ கேட்க மாட்டாங்க தானே. இதை கேளுங்க. இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, ஆண்டோடைய கரம் நம்மள வைக்கப்படணும், இன்னும் வைக்கப்படணும். அப்போ நம்ம செய்வதான வைக்கப்படுவோம். இப்போ இந்த மதியான நேரத்தில் எஸ்ரா, இப்போ என் பேர் எஸ்ரா, உங்கள் பேர் எஸ்ரா, உங்கள் பேர் எஸ்ரா. உங்கள் பேர் பூங்கவானம் கிடையாது, உங்கள் பேர் மதி கிடையாது, என் பேர் அருள் பிரஸ் கிடையாது. இதை பார்க்குற உங்கள் பேர் கிடையாது. உங்கள் பேரா எஸ்ரா இல்லை. இப்போ நீங்கள் எஸ்ரா, இப்போ நீங்கள் எஸ்ரா, இப்போ நான் மாற்றிட்டேன். உங்கள் பேர் எஸ்ரா, இப்போ உங்கள் பேர் எஸ்ரா. ஏன் எஸ்ரானா, எஸ்ரா மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. எஸ்ரா மேலே கர்த்தருடைய கரம் இருந்ததுக்கு என்ன காரணம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பண்ணான் தான். நீங்கள் கிறிஸ்தவன் தேறினவனாக இருக்கணும். பா உங்க ஆனமா ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணுவாங்கப்பா. அப்படி பாட்டு பாடுவாங்கப்பா. சர்ச்சுக்கு அப்படி வருவாங்கப்பா. சர்ச்சு அவங்க மாதிரி சர்ச்சுக்கு வர முடியாதுப்பா. அவங்க மாதிரி சர்ச்சு தாங்க முடியாதுப்பா. அவங்க அவ்வளோ உற்சாகமாக வருவாங்கப்பா. அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்கப்பா. இல்லை, இது என்ன தேர்னது காமிக்குது. தேர்னதா கௌரி சிஸ்டர் என்ன சொன்னாங்க, 20 வருஷமாக அங்கே போனேன் பாஸ்டர். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அங்கே போகிறேன், அந்த அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளனாங்க. ஆனால் இங்கே என்ன போய் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்களா? தேறி ஒரு ஊழியங்க தேறி இருக்கணும், விசுவாசிக்கு தேறி இருக்கணும். ஆண்டுக்குள்ள தேறி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் விசுவாசிகளே உங்கள் மேலே வைக்கப்படும். இதை விட்டுட்டு எதுலையோ தேர்னாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு பிரயோஜனமும். தேறினவனா நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காட்ட செய்வார். நீங்கள் சாப்பாடில் உணவு தயாரிக்க தேறி இருந்தீங்கன்னா உங்கள் உணவு டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிற விஷயத்தில், வீடை பராமரிக்கிற விஷயத்தில் நீங்கள் டேலண்டாக இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் சமைக்கிற சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடு நல்லா அழகாக நீட்டாக வச்சுருப்பீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் அதில் தேறி இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் சரியாக தேராதவங்க சமைக்க தெரியாது, வீடு ஒழுங்காக வைக்க தெரியாது. தேரணும் மட்டும். ஆனால் பைபிளில் தேரணும், ஆண்டுக்குள் தேரணும், ஆண்டு தேர்ன விஷயம் தேரணும். அப்படி தேர்னிங்கன்னா நம்மளை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பாஸ்டர் அருள் பிரகாஷ் உங்க கூட பேசல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேருந்து உங்க கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ கர்த்தருடைய வேதத்தில் தேறினவனாயிரு, அப்பொழுது கர்த்தருடைய கரம் உன் மேலே வைக்கப்படும். உன் மேலே கர்த்தர் கரம் வைக்கப்படலைன்னா நீ கடைசி வரைக்கும் ஊழ விட்டே தான் கிடக்கணும். பூமியில் வயசும் செத்தும் போயிடுவேன். கடைசி வரையும் நீ நினச்சி எதுவுமே நடக்காது. அப்போ சொல்கிறாரு, நீ எனக்குள்ள கர்த்தருக்குள்ளே நீங்கள் தேர்ந்தவனா வாழ்ந்தீங்கன்னா நம் துக்கம் சந்தோஷமாக மாறும், நம் கண்ணீர் கழிப்பாய் மாறும். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் உனக்கு அதிகமாக செய்வார். எனக்கு இந்த வார்த்தை தான் நான் பிரியமான. அதனால் இந்த உபவாச நேரத்தில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிருபை நடத்தினார். சோதரம்
தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தெய்வமே, நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கி எங்களுக்கு பைபிளில் எஸ்ரா பற்றி எங்களும் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ்ரா மோசே நியாயப்பிரமாணத்தில் வேதத்தில் தேர்னவனா இருந்தபடினாலே கர்த்தருடைய காரம் அவன் இருந்தது. அதே போல் நாங்கள் எதெல்லாம் தேர் இல்லாமல் இருக்குமோ அவங்களுக்கு தேரை பண்ணுங்க. இப்படி கரை எங்கள் மேலே இருக்கட்டும். தியானிக்கிறோம் கரை கேட்டதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். பிசாசுகள் எல்லாம் அந்த இலைகளை விட்டு ஓடணும் கேட்குறோம். ஆத்மாவை கொண்டு வாங்கன்னு கேட்குறோம். உபவாசத்தில் கொண்டு வாங்கன்னு கேட்குறோம். நாங்கள் ஏற்கனவே இந்த ஊர் முழுவதும் நாங்கள் நடந்து இப்படி சுவிசேஷத்தை விதைச்சிருக்கிறோம் ஆண்டவரை. அதெல்லாம் முளைச்சி வரணும்னு கேட்குறோம். எல்லாரையும் என் தொட வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டரை கொண்டு வாங்க, எங்கள் இதயத்தை வேணும் நிறைவேற்றுங்க, அற்புதம் பண்ணு. ஏசு சாமி நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டுக்க ஸ்தோத்திரம். நீங்கள் ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. இன்றைக்கி நடக்கிற குடும்ப ஜெபத்தை கேட்குறோம். அந்த ஜெபத்துக்கு அநேகரை கொண்டு வாங்க. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, ஆசீர்வாதி. ஞாயிற்றுக்கிழமை அநேக புதிய ஆத்மாக்கள் கொண்டு வாங்க. இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணாங்க, எஸ்அப்பா கிட்ட நன்மையை பெற்றுக்கிட்டு வரல. அவங்க எல்லாத்தையும் இப்போ சந்திங்க ஆண்டவர் கொண்டு வாங்க. எங்களால் முடியலை, உங்களால் கொண்டு வாங்க. கொண்டு வர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆத்மாக்கள் வரணும் ஆண்டவர். குடும்பம் பழைய ஆத்மாக்கள் பலப்பட்டு வரணும் ஆண்டவர். நீங்கள் அற்புதம் பண்ண வேணுமா ஜெபிக்கும். எல்லா தடைகளும் ஒரேடும் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் அற்புதம் பண்ணு, என் தேவன் அதிசயம் பண்ணு, ஆளுக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு சாமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டு எல்லா ஜெபத்தையும் கேட்ட சோத்திரம் பண்ணுமா? சோத்திரம் 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 சோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். இன்றைக்கி எல்லோரும் குடும்ப ஜெபத்துக்கு வந்துடுங்க. விசுவாச மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்களே குடும்ப ஜெபத்துக்கு வந்துடுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.